மீண்டும் ஒரு பகிர்தலோடு சிசில் அனிவால்வின் காலை வணக்கம். குழந்தைகள் பல சமயங்கள்ல பெரியவங்களா இருக்கிறாங்க. ஆனா பெரியவங்களான நாம சில சமயங்கள்ல குழந்தைகளா இருக்க மறந்து போயிடுறோம். ஒரு பள்ளிக்கூடம் ஆண்டு விழாக்காக தன்னை கோலாகலமா தயார்படுத்தி கொண்டிருந்தது அந்த பள்ளிக்கூடம். பள்ளிக்கூட சுவர்களுக்கெல்லாம் வண்ணம் பூசிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்க குவியல் குவியலா குழந்தைகள் ஆசிரியர்களோட சேர்ந்து கலை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல்ங்கிற மாதிரி பலவிதமான கலை நிகழ்ச்சிகளுக்கு தங்களை தயார்படுத்திக்கிட்டு ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஒரு குழந்தை இதனால தினம் வீட்டுக்கு தாமதமா போனாலாம். அந்த குழந்தையோட அம்மா கேட்டாங்களாம், ஒரு வாரமா நீ வீட்டுக்கு தாமதமாவே வரியேம்மா, பள்ளி வேலை முடிந்ததும் 1 மணி நேரம் கழிச்சுதானே வர, நீ என்ன காரணம்னு கேட்டாங்களாம். என்னோட பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா நிகழ்ச்சிகளுக்காக ஒத்திகை நடந்துகிட்டு இருக்கு, நான் எல்லா கலை நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறதுனால வரத்துக்கு தாமதம் ஆகுதுன்னு அந்த குழந்தை சொல்லிச்சான். ஆண்டு விழாவும் வந்தது. அந்த குழந்தை தன்னோட அம்மாவோட பள்ளிக்கூடத்துக்கு வந்தது. பெற்றோர்களுக்கான இருக்கையில அம்மாவை உட்காந்து வச்சுட்டு மேடையை நோக்கி அந்த குழந்தை மிக ஆர்வத்தோடு ஓடினான். கலை நிகழ்ச்சிகள் ஒன்னொன்னா ஆரம்பிச்சது. ஒரு கலை நிகழ்ச்சி முடிஞ்சது, இன்னொரு கலை நிகழ்ச்சி முடிஞ்சது. இப்படி நிகழ்ச்சிகள் மொத்தமா முடிஞ்ச உடனே தன்னோட அம்மாவை நோக்கி மேடைக்கிட்டேன்னு அந்த குழந்தை வேகமா ஓடி வந்தான். என்னுடைய பள்ளிக்கூட கலை நிகழ்ச்சிகள்லாம் எப்படிமா இருந்தது அப்படின்னு கண்களை அகலமா விரிய கேட்டாளாம். கலை நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அருமையா இருந்தது, ஆனா ஒரு நிகழ்ச்சியில கூட நீ மேடை மேல இல்லையேம்மா, எல்லா நிகழ்ச்சியிலையும் நீ பங்கெடுத்துக்கிறேன்னு சொன்னியே அப்படின்னு அம்மா கொஞ்சம் வருத்தத்தோட கேட்டாளாம். உனக்கு தெரியாதாம்மா, மேடை மேல கலை நிகழ்ச்சி பண்ணின என்னுடைய நண்பர்கள் எல்லாரையுமே கீழே முன் வரிசையில உட்காந்து கைத்தட்டி ஊக்கப்படுத்தினது நான் தானே, அப்ப நானும் தானே பங்கெடுத்துக்கிறேன்னு அர்த்தம்னு அந்த குழந்தை சொன்னாலும். அப்ரிஷியேட்டிங் அதர்ஸ், த ஆர்ட் ஆஃப் அப்ரிஷியேட்டிங் அதர்ஸ், பிறரை பாராட்டுவது அப்படிங்கிறது ஒரு கலை. பரபரப்பா போயிட்டு இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளுடைய எல்லைகளை விஸ்தீகரப்படுத்திக்கிறதுக்கும் நாமளே வகுத்து கொண்ட நம்மளுடைய இலக்குகளை நோக்கி நாம் அடைவதற்கும் பிறரை விட எல்லாவற்றிலும் நாம் சிறந்தவர்கள் தான் அப்படின்னு யாருக்காகவும் நம்ம நிரூபிக்கிறதுக்காகவுமே நம்ம பரபரப்பான இந்த வாழ்க்கையில தொழில்நுட்பத்தை கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம். பூமி பந்தையே சட்டை பைக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற குழந்தைத்தன்மையை வெளியில கொண்டு வர மறந்து போயிட்டோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட, அது தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும், ஏதாவது ஒரு தனித்திறமையவோ அல்லது ஏதாவது ஒரு சிறப்பு அம்சத்தையோ நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் வலுக்கட்டாயமாக நமக்குள் இருக்கும் குழந்தைத்தன்மையை வெளியே கொண்டு வந்தோம்னா நாளடைவில் அதுவே நம்மளுடைய குணமா மாறிடும். காலை வணக்கம்.